சித்தப்பு, என்ன சித்தப்பு நீங்க? சரக்கு, சைட் டிஷ், சோக பாட்டுன்னு பக்கா செட்டப் போட இப்படி மொட்டை மாடியில வந்து செட்டில் ஆயிட்டீங்க. என்ன ஆச்சு? என்னால முடியல உஷா, என்னால முடியல. என் ஒரே பொண்ணு என் கையாலே இந்த குடும்பத்தை விட்டு துரத்திட்டேன். என்னால மறக்க முடியல, மறக்க முடியல. என்ன சித்தப்பு இது? காலையில எல்லாம் ஒழுங்கா இருக்கீங்க, ராத்திரி ஆனா மட்டும் இப்படி நடந்ததையே நினைச்சிட்டு புலம்பிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? என்னன்னா நீங்க என்ன இருந்தாலும் பெத்த பொண்ணு கூட இல்லைங்கிறது அவருக்கு கஷ்டமா தானே இருக்கும். என் தோலுலையும் மார்புலையும் தூக்கி போட்டு வளர்த்த அவளை இன்னைக்கு அவ அம்போடு தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கா. சித்தப்பா, சரி சித்தப்பா, இப்ப எதுக்கு அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏம்மா, நினைக்காம எப்படிமா இருக்க முடியும்? மாடியில வந்து அந்த வானத்துல இருக்கிற நிலாவை பார்க்கும்போது என் பொண்ணு வெண்ணிலா ஞாபகம் தான் வருது. அம்மாவாசை அன்னைக்கு கூட நிலா வராம போகும், ஆனா அன்னைக்கு கூட என் மனசு முழுக்க என் பொண்ணு வெண்ணிலா தான் நிறைஞ்சிருப்பா. தத்துவெல்லாம் பலமா இருக்கிறத பார்த்தா 2 ரவுண்டுக்கு மேலேயே போயிருக்கும் போல இருக்கு. போயிருக்கும். ஆனா இன்னைக்கு நடந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல சித்தப்பு. நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு யோசிச்சு ஒரு திட்டம் போட்டு பொன்னிக்கு எதிராக சதி செய்வோம். ஆனா இந்த முறை நாம எதுவுமே பண்ணாம கேஸ் லீக் ஆகி அதுவே ஒரு பிரச்சனையாகி அத்தையே அவளுக்கு ஒரு சூப்பரான தண்டனையை கொடுத்தாங்க. நாமளும் அந்த தண்டனையை வச்சு நம்மளால எவ்வளவு முடியுமோ பொன்னிக்கு அவ்வளவு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தோம். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்துல அத்தை திடீர்னு வந்து உனக்கு எந்த தண்டனையும் இல்ல, நீ மறுபடியும் கிச்சனுக்குள்ள போய் சமையல்னு சொல்லிட்டாங்க. நினைச்சு பார்க்கவே செம கடுப்பா இருக்கு. ஆமாண்ணே, அத்தை இன்னைக்கு பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது ஒண்ணும் இல்ல, அது என் தங்கச்சி ஜெயாவும் என்ன மாதிரி இறக்க மனசு உள்ளவ. அவ கண்ணு முன்னாடி யாராவது கஷ்டப்படுறத பார்த்து அவ தாங்க மாட்டா, அதனாலதான் அவ அப்படி பண்ணிருப்பா. உங்க இறக்க குணத்தை பத்தி எனக்கு தெரியாது.